காயம் காரணமாக முதல் 6 போட்டிகளிலுமே விளையாடாமல் இருந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் தற்போது முழு ஃபிட்னஸை எட்டியுள்ளதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விளையாட இருக்காராம். இந்த போட்டிக்காக தோனி அவர்கள் பேட்டிங் பயிற்சி மட்டுமே மேற்கொள்ளல, கீப்பிங் பயிற்சியுமே மேற்கொண்டிருக்காரு. இதனால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில தோனி அவர்கள் விக்கெட் கீப்பராக ஆட உள்ளார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தோனி மட்டுமல்ல, மற்றொரு சீனியர் பேட்டர் ரோஹித் சர்மாவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. காயம் காரணமாக ரோஹித் சர்மா கடந்த 2 போட்டிகள்ல விளையாடல. தசைப்பிடிப்பு பிரச்சனை தற்போது சரியாகிவிட்டதால அவரை சேர்க்க மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 2 அணிகளுமே 6 போட்டிகள்ல தலா 2 வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியல்ல 8, 7 ஆகிய இடங்கள்ல இருக்காங்க. 2 அணிகளுமே தங்களுடைய 7வது போட்டியில வெற்றியை பெற தீவிர பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போட்டி கண்டிப்பாக விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் அணில 2 மாறுதல்கள் இருக்குமா, அதே போல சிஎஸ்கே அணில 3 அல்லது 4 மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி போட்டியில ஆயுஷ் மாத்ரே அவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அவர் இந்த சீசனை விட்டே வெளியேறிவிட்டார். ஆகையால் அவருக்கு மாற்றாக ஒரு தரமான பேட்டரை இறக்க இருக்காங்களாம். தோனி அவர்கள் உள்ளே வருவதால சர்ஃப்ராஸ் கான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைமே ஏற்பட்டிருக்கு. மேலும் பவுலர்களுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.